வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிஎஸ்எஸ். இப்போது சிஎஸ்எஸ்னா என்ன? சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சரிங்களா? இப்போ இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம HTML பேஜ் இப்போ எழுதியிருக்கோம் அப்படின்னா, அந்த HTML பேஜுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரத்துக்காக, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, HTMLங்கிறது வெறும் பில்டிங்கை கட்டினது மாதிரி, அதுக்கு பிறகு சிஎஸ்எஸ்ங்கிறது அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்கு அழகாக கொண்டு வரத்துக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்போது சிஎஸ்எஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML எலிமெண்ட்ஸை எப்படி நம்ம ப்ரௌசரில் ஸ்டைலிஷாக நமக்கு எந்த மாதிரிலாம் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணுறதுக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு பேசிக் சிஎஸ்எஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, HTML பேஜில் நம்ம எழுதணும். ஓகே, நம்ம இப்போ ஒரு சிஎஸ்எஸ் மட்டும் தனியாக போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஸோ சிஎஸ்எஸ் HTML ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். HTML அண்ட் சிஎஸ்எஸ் ரெண்டும் சேர்ந்தால் தான் ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜை பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? ஓகே, இப்போது எந்தெந்த இடத்துக்கிட்ட நம்ம சிஎஸ்எஸ் எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ நான் இப்போ அதுக்காக என்ன செய்யணும்னா, ஒரு HTML பேஜை நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு HTML பேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு பேசிக் HTML நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த பேசிக் HTML நான் சிஎஸ்எஸ்ஸை எங்கெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிஎஸ்எஸ் எழுதுறது வந்து 3 இடத்துக்கிட்ட எழுதலாம். நம்பர் 1, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். சரிங்களா? அடுத்தது வந்து இன்டர்னல். மூணாவது வந்து எலிமெண்ட். அதாவது எலிமெண்ட்னு சொல்கிறத இதை வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்லைன். சரிங்களா? இந்த மாதிரி 3 இடத்துக்கிட்ட நம்ம சிஎஸ்எஸ்ஸை எழுதலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறது அப்படின்னா, நம்ம இங்கே லிங்க் அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணி link release equal to style sheet hrefs equal to my style .css. சரிங்களா? இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதணும்னா இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்
அதாவது இந்த மை ஸ்டைலுங்கிறது தனியாக ஒரு ஃபைலு, சிஎஸ்எஸ் ஃபைலு. அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை என்னோட HTML இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து இன்டர்னல். இன்டர்னல் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யலாம்னா ஸ்டைல் டேக் போட்டு எழுதலாம். ஸ்டைல் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி இந்த ஸ்டைல் டேக் உள்ள நம்ம சிஎஸ்எஸ்ஸை எழுதிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அடுத்த பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இன்லைன் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இன்லைன் அப்படிங்கும்போது இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் போட்டிருக்கேன், பி டேக். அதுக்கு வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதணும்னா இதுக்கு பேர் வந்து இன்லைன் ஸ்டைல். சரிங்களா? ஓகே, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலிமெண்ட் கூட, அதாவது HTML டேக்குள்ளே நம்ம ஸ்டைலுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா அது வந்து இன்லைன். அதே அந்த பேஜுக்குள்ளே ஸ்டைல்னு ஒரு டேக்கை யூஸ் பண்ணி அந்த டேக்குக்குள்ளே எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து இன்டர்னல். தனியாக ஒரு ஃபைலை போட்டு அந்த ஃபைலை லிங்க் பண்ணி வச்சோம்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல். சரிங்களா? ஓகே. இப்போது ப்ரௌசர் வந்து எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த இன்லைனுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கும். நம்ம இன்லைனில் என்ன டேக் எழுதுகிறோமோ, என்ன ஸ்டைல் எழுதியிருக்கோமோ அந்த ஸ்டைலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்தது தான் இன்டர்னலில் இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தான் எக்ஸ்டர்னலில் இருக்கக்கூடியதுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அப்போது நம்ம எல்லா டேக்கையும் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலில் தான் எழுதணும். சரிங்களா? எக்ஸ்டர்னலில் எழுதி இந்த மாதிரி கொண்டு வரது தான் ஸ்டாண்டர்ட். ஓகே. சில சுச்சுவேஷன், ரொம்ப ரேரான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இன்லைன் ஸ்டைலும் எழுதி வைக்க வேண்டியது வரும். அதே மாதிரி இன்பேஜ், அதாவது இன்டர்னல் ஸ்டைலும் சில நேரங்களில் நமக்கு எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதற்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எழுதணும். எப்போதுமே இந்த மாதிரி பேஜுக்கு நம்ம எழுதக்கூடாது ஸ்டைலு. சரிங்களா? ஏன் இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஃபைலோடு நிற்க போகிறது கிடையாது. எப்படி பார்த்தாலும் HTML பேஜ் மட்டுமே ஒரு 50 பேஜ் வரலாம். சில வெப்சைட்டுக்கு வந்து 20 பேஜ் வரலாம். சில வெப்சைட் 5 பேஜோட முடியும். அப்போ 5 பேஜுக்கும் ஒரே மாதிரி தெரியணும், ஒரே ஹெட்டர், ஒரே ஃபூட்டர், ஒரே மாதிரி ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்போ எக்ஸ்டர்னலில் எழுதிட்டோம்னா இந்த ஒரு ஃபைலில் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஒவ்வொரு பேஜ்லையும் இந்த மாதிரி இன்டர்னலாக எழுதிட்டோம்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டைலை காப்பி பேஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ கோடிங் வந்து நிறையா போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. இன்லைன் ஸ்டைல்லாம் எப்போ எழுதணும் அப்படின்னா, ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் ரன் டயத்தில் நமக்கு அந்த இடத்துக்கிட்ட மாறியே ஆகணும் அப்படிங்கிற டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சில நேரத்தில் சில பக் ஃபிக்ஸிங், சின்ன சின்ன ஃபிக்ஸஸ் தேவைப்படும். இந்த இடத்துக்கு மட்டும் இதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டயத்துலனா நம்ம இந்த இன்லைன் ஸ்டைலை யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம ரைட்டிங் ஸ்டைல், ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்ராமர் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இன்லைன் ஸ்டைலு அவாய்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. அதே மாதிரி இன்பேஜ் ஸ்டைலையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாருமே எழுதுறது எதில் தான் எழுதுவாங்க, இந்த லிங்க், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபைலுக்குள்ள தான் எழுதுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் இந்த HTML ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோல்டர் வந்து நான் CSSன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் அந்த CSS ஃபோல்டருங்கிறது என்னோடய ப்ராக்டிஸ்க்காக நான் வச்சுருக்கேன். CSS ப்ராக்டிக்கல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக CSSன்னு வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், என்னோடய HTML பேஜை சேவ் பண்ணிக்கிறேன். இதை வந்து index.html அப்படின்னு போட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போது ஸ்டைல் ஷீட் எழுதுறது வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா
கோடிங்லேயும் சரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேயும் ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். அப்படி எழுதினா தான் நாளைக்கு பின்ன ஒரு சேஞ்சஸ்னாலும் ஈஸியாக அந்த ஃபோல்டரையோ அந்த ஃபைலையோ நம்ம அக்சஸ் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, என்னோடய சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் இன்னும் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் வந்து அசட்ஸ். இந்த அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறேன். அப்போது என்னோடய சிஎஸ்எஸ் ஃபைல் நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அசட்ஸுக்குள்ளே சிஎஸ்எஸ்க்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். சிஎஸ்எஸ்க்குள்ளே மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்காக புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். அசட்ஸ்க்குள்ளே சிஎஸ்எஸ்க்குள்ளே மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து அசட்ஸுக்குள்ளே சிஎஸ்எஸ்க்குள்ளே மை ஸ்டைலில் சேவ் பண்ணியாச்சு. என்னோடய இண்டெக்ஸ் வந்து வெளியில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ சிஎஸ்எஸ் இப்படி தான் இன்க்ளூட் பண்ணணும் நம்மளோட HTML அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ சிஎஸ்எஸ் எழுதுறதுக்குள்ள சின்டாக்ஸ் என்ன, எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? சரி. ஒரு சிஎஸ்எஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எந்த எலிமெண்ட்டுக்காக, அதாவது எந்த HTML எலிமெண்ட்டுக்காக எழுதுகிற அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் செலக்டர் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு அது உள்ள என்ன ப்ராப்பர்ட்டியை மாற்ற போகிற அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம். அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூ நீ செட் பண்ண போகிற கொடுத்துட்டு செமிகோலான். இதுதான் அதோட சின்டாக்ஸ். எல்லா சிஎஸ்எஸும் இந்த மெத்தடில் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த செலக்டர் அப்படிங்கிறது வந்து HTML எலிமெண்ட்டை எந்த எலிமெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. சரிங்களா? ப்ராப்பர்ட்டிங்கிறது அந்த செலக்ட் பண்ண எலிமெண்ட்டில் என்ன மாற்றணும் உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் நம்ம இப்போ சிஎஸ்எஸில் நிறையா நம்ம படிக்க போகிறோம். நம்ம அதிகமாக படிக்கிறது வந்து இந்த 3 எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் தெரியுது அப்படிங்கிறது தான் நம்ம சிஎஸ்எஸில் மெயினாக பார்க்குறது. சரிங்களா? சரி. இப்போ இந்த செலக்டர் அப்படிங்கிறது வந்து எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? செலக்டர் அப்படிங்கும் போது இப்போ அதுக்கு வந்து நம்ம சில போர்ஷனை பிடிக்கலாம். செலக்டர்ஸ், சிம்பிள் செலக்டர். இந்த சிம்பிள் செலக்டர் அப்படிங்கிறது HTML டேக் நேமை யூஸ் பண்ணி நம்ம செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா HTML கொடுத்துருக்க ஐடியை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா HTMLக்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணி கொடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சிம்பிள் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது அதே மாதிரி கம்பைன்டு செலக்டர். இந்த காம்பினேட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு வந்து இந்த எலிமெண்ட்டுக்குள்ள இது இருந்தால் மட்டும் செய்யு, இந்த டேக்குக்குள்ளே இந்த டேக் இருந்தால் இந்த மாதிரி செய்யு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நம்ம இந்த காம்பினேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எலிமெண்ட்டுக்கு ரிலேஷன் வச்சு எலிமெண்ட் ரிலேஷன் பேஸ் பண்ணி எழுதுறது. சரிங்களா? அதான் காம்பினேட்டர் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது வந்து சூடோ. சூடோ கிளாஸ் செலக்டர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி
sudo element selector attribute selector அப்படின்னா இந்த மாதிரி 5 விதமாக நம்ம பிரிப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சூடோ செலக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆங்கர் டேக்கோ இல்லை ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணியாச்சா இல்லையா, ஓகே, அது மேலே மூவ் பண்ணால் என்ன செய்யணும், இந்த மாதிரி சில டேக்ஸ் எல்லாம் வரும். அதாவது இது வந்து கோலன், சிங்கிள் கோலன் போட்டு நம்ம அதை சொல்லுவோம். ஹோவர் விசிட்டர், இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கிட்ட ஒரு டிவிஷன் மேலே ஹோவர் பண்ணால் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு டிவிஷன் மேலே ஒரு விசிட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த சூடோ கிளாஸ்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் போக போக நமக்கு ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? ஓகே, சிங்கிள் கோலன் போட்டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து அது வந்து சூடோ கிளாஸ் அப்படின்றது. அதே வந்து டபுள் கோலன் போட்டு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் லைன், இந்த மாதிரி சொல்லுவோம் டபுள் கோலன் போட்டு. சரிங்களா? இந்த மாதிரி டபுள் கோலன் போட்டு சொன்னோம்னா அது வந்து சூடோ எலிமெண்ட் செலக்டர்னு பேர். சரிங்களா? இதை பற்றியும் டீட்டெயில்ஸாக நம்ம பின்னாடி வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். ஓகே, இதில் வந்து பிஃபோரு, ஆஃப்டர், கோலன், ஆஃப்டர், டபுள் கோலன், பிஃபோர், ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அதை பற்றிலாம் என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ ஆட்ரிபியூட் செலக்டர் அப்படிங்கும்போது, இப்போது ஒரு ஏ டேக்கோ இல்லை ஒரு இன்புட் டேக் கொடுத்துருக்கேன். ஒரு இன்புட் டேக்கில், ஓகே, இன்புட் டேக்கில் எனக்கு வந்து இப்போ நேம் இந்த மாதிரி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? ஓகே, அந்த மாதிரிலாம் வேணும்னா அப்போ ஆட்ரிபியூட், அதாவது ஒரு இன்புட்டில் நம்ம கொடுத்துருக்க ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இன்புட் நேம் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போது இந்த இன்புட்டில் எங்கெல்லாம் நேம் ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்கோ அதை செலக்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, இந்த மாதிரி 5 விதமாக நம்ம செலக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 4தையும் போக போக படிக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்பிள் செலக்டரை ஒன்லி யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்குவோம். அப்போ கற்றுக்கிட்டு வர டயத்துலேயே ஓரளவுக்கு ஒரு 4-5 கிளாஸ் போன பிறகு இந்த காம்பினேஷன்லாம் எப்படி பண்ணுறது, சூடோ கிளாஸ் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத அப்படி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் செலக்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சிஎஸ்எஸ் எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, சரி, இப்போ நான் மை சிஎஸ்எஸில் போய்ட்டு என்னோடய HTML இருக்கக்கூடிய ஒரு டேக், இப்போது நான் இந்த மாதிரி நிறையா டேக் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு பி டேக்கு, ஒரு டிவிஷன் டேக் போட்டு வச்சு அந்த டிவிஷனுக்குள்ளே சம் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இதை கொடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன செய்யணும்னா என்னோடய பேராகிராஃப் டேக்குக்கு நான் எழுத போகிறேன் அப்படின்னா பி டேக் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா? இப்போ என்னோடய பேராகிராஃப் டேக் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் கலர் வந்து, கலருங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அந்த கலர் வந்து எனக்கு என்ன செய்கிறேன், ரெட் கலரில் மாற்று அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த HTML எப்படி வருதுங்கிறத நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். நான் இப்போ சிஎஸ்எஸ் எழுதிட்டேன், இதுதான் என்னோடய சிஎஸ்எஸ்ஸு. நான் இப்போ போட்டிருக்க இந்த பேராகிராஃப் ஒன்லி ரெட் கலரில் வரும். ஓகே, வருதாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணிக்குவோம்.
ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன் சிஎஸ்எஸ் HTML எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா சிஎஸ்எஸ் போல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ராக்டிஸில் போய்ட்டு சிஎஸ்எஸ் போல்டருக்குள்ளே இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரா அப்படிங்கிறத வந்து நமக்கு என்ன மாதிரி இருக்கோம், ரெட் கலர். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைலில் நம்ம கொடுத்தது. ஓகேங்களா? இதே டேக்கை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஸ்டைல் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ எக்ஸ்டர்னல் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி இன்லைன், அதாவது இன் பேஜில் கொடுப்பேன். இங்கே கொடுத்தாலும் அதே ரிசல்ட்டு தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்போது நான் இங்கே கொடுக்கல, நான் இன்லைன்லேயே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், இங்கே ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ரெட்டு. இப்போ இன்லைனில் கொடுக்கும்போது நம்ம இந்த கேர்லி ப்ராக்கெட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, டபுள் கோட்டில் கரெக்டாக அது க்ளோஸ் ஆகணும். சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா இன்லைன். ஸோ மூணும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியும். சரிங்களா? ஆனால் பெஸ்ட் வே ஆஃப் ரைட்டிங் சிஎஸ்எஸ், சிறந்த வழி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா தனி ஃபைலில் எழுதுறது தான் சிறந்த வழி. பெஸ்ட்டு ப்ரோக்ராமர் எப்படியுமே தனி ஃபைலில் தான் எழுதி வைப்பாங்க, இங்கே எழுத மாட்டாங்க. அதனால் உங்களோட ப்ராக்டிஸையும் தனியாக இருக்கக்கூடிய ஃபைல்லே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை எழுதுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 3 பேராகிராஃப் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது என்னோட பேராகிராஃப் டேக் எல்லாத்துக்கும் நான் கலரை மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, என்னோட பி டேக்கு எல்லா பி டேக்குக்கும் கலர் ரெட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போது எல்லாத்துக்கும் ரெட் கலர் கொடுத்துருச்சு. ஓகே, சரி. இப்போது இந்த ஐடி வச்சு இப்போ டேக் நேம் வச்சு பார்ப்போம். இப்போ ஐடி வச்சு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா என்னோடய பேராகிராஃபில் என்னோட டிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. பேராகிராஃப் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஐடி மை டியூ அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? இப்போது ஹேஷ் மை டியூ. இப்போ ஐடியை வச்சு எழுதுகிறோம்னா எப்போதுமே ஹேஷ் சிம்பிள் கொடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஒரு ஐடி பேஸ் பண்ணி நான் சிஎஸ்எஸ் எழுதுறேன்னா ஹேஷ் சிம்பிள் அந்த ஐடியோட நேம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க, எலிமெண்ட் ஐடி ஈக்குவல் டு மை டியூன்னு எங்கேயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் இது ஐடி பேஸ் பண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இப்போ கலர், இதோட கலரை வந்து என்ன செய்கிறேன்னா ப்ளூ அப்படின்னு மாற்றிருக்கேன். சரிங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் மட்டும் எனக்கு என்னவாக இருக்கும், ப்ளூ கலர் டெக்ஸ்ட்டு வரணும். ஸோ ப்ளூ கலர் டெக்ஸ்ட் வந்துருச்சுங்களா? ஓகே, சரி. இப்போ ஐடி பேஸ் பண்ணி எழுதுறது எப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு கிளாஸை பேஸ் பண்ணி எழுதணும்னா அதுக்கு வந்து டாட் வச்சு எழுதணும். சரிங்களா? டாட்டை வச்சு அந்த கிளாஸோட நேம் கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா கலர் இந்த கலரை கொடுக்குறேன், சாரட்டோஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த கலர். சார் ஓகே. ஸோ இந்த கலர் இப்போ கொடுத்துட்டு இதை வந்து நம்ம HTML எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா
கிளாஸ். அங்கே டிக்ளேர் பண்ண கிளாஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை கிளாஸ் தான் கிளாஸோட நேமு, மை கிளாஸ். சரிங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா மை கிளாஸோட நேமு மாறிடும். ஓகே, சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஜென்ரலாக வந்து 3 மெத்தடில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே நம்ம வந்து ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு டேக்கை வந்து எதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னல, அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? சரி, இப்போது டி டேக் எல்லாத்துக்கும் நான் என்ன கொடுத்துருக்கேன், ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து அதே பி டேக்குக்கு நான் இந்த பேஜில் நான் எழுதுகிறேன். கலர் அக்வா செட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன ப்ரியாரிட்டியில் ஒர்க் ஆகும்னு சொன்னேன், இன்லைன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு இன்டர்னல், அதுக்கு பிறகு எக்ஸ்டர்னல்னு சொன்னேன். ஓகே, இப்போது இன்டர்னலில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், பி டேக்கை இங்கே திருப்பி ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே மை ஸ்டைல்லையும் இருக்குது பி டேக்கு, அதே இங்கேயும் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ எக்ஸ்டர்னலில் எழுதின ஸ்டைல் வந்து என்ன ஆயிடுச்சு, ஓவர் ரைட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, சரி, இப்போ அதே மாதிரி நான் இந்த ரெண்டாவது இதுக்கு மட்டும் இன்லைன் ஸ்டைலில் எழுதுகிறேன். இதோட கலரை வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? கிரிம்சன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்களா, அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் எழுதின அந்த பி டேக்கோட பர்பஸ் டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துச்சு, இங்கே பி டேக் நம்ம கொடுத்துருந்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்டைலில் கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கிறது. அப்போ ஸ்டைலில் இருக்கக்கூடியதுக்கு என்ன வந்துருச்சு, காட்டிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டைலில் இல்லாமல் இந்த பி டேக் மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ இதோட இதை காட்டுது. கடைசி வரைக்கும் இந்த பி டேக்கில் இருக்கக்கூடியதை நமக்கு காட்டலை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அதோட ப்ரியாரிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ இதே போல் ஐடி அண்டு கிளாஸ் இதுக்கும் சில ப்ரியாரிட்டி இருக்குது. அதை பற்றியும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நார்மலாக வந்து ஒரு டிவிஷனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு டிவிஷனுக்கு நான் செட் பண்ணுறேன். கலர் நான் சாக்லேட் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த டிவிஷன் நார்மலாக இருக்கக்கூடிய டிவிஷனுக்கு சாக்லேட் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டிவிஷனோட ஐடி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த டிவிஷனோட ஐடிக்கு இப்போது 3 டிவிஷன் எழுதியிருக்கோம். ஒரு டிவிஷன் வந்து ஒன்றுமே இல்லாமல் எழுதியிருக்கோம். ஒரு டிவிஷனில் ஐடி செட் பண்ணியிருக்கோம். இன்னொரு டிவிஷனில் கிளாஸ் செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செட் பண்ணதுக்கு ஐடியில் இருக்கக்கூடிய கலர் வந்துருச்சு. சரிங்களா? கிளாஸ் செட் பண்ணதுக்கு கிளாஸில் இருக்கக்கூடிய கலர் வந்துருச்சு. எதுவுமே செட் பண்ணலைன்னா டிவிஷனோட இது வந்திருக்கு. ஓகேங்களா?
புரியுதுங்களா? இதுதான் அது. ஓகே, சரி. இப்போ இதே போல் சரி, இப்போ இதே போல் இப்போ நான் இந்த இடத்துல கிளாஸும் சேர்த்து கொடுத்துட்டேன். அப்போ எது ஒர்க் ஆகும்? இப்போ மை கிளாஸும் நான் சேர்த்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐடியும் கொடுத்துருக்கேன். அப்போ 3 ஆட்ரிபியூட்டோட இது இந்த இடத்துல ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. நார்மலாக டிவிஷனுக்கும் இருக்கும். இப்போ டிவிஷனில் இருக்கக்கூடியது ஐடி கொடுத்ததுனால ஐடி வந்து ஓவர் ரைட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அதே டயத்தில் நான் கிளாஸும் கொடுத்துட்டேன். 3தும் ஒரே மாதிரி இங்கே 3துக்கும் நான் எழுதி வச்சிட்டேன். டிவிஷனுக்கும் எழுதி வச்சுருக்கேன், ஐடிக்கும் எழுதி வச்சுருக்கேன், கிளாஸுக்கும் எழுதி வச்சுருக்கேன். அப்போ எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிக்கு இருக்கக்கூடியது தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கும். சரிங்களா? சரிங்களா? ஸோ இப்போ ஐடியில் இருக்கக்கூடிய என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் காட்டும். ஐடியில் என்ன கலர் செட் பண்ணியிருக்கோம்? ப்ளூ கலர். அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்கு? ப்ளூ கலரில் தான் தெரியுது. மற்ற 2 அது ஒமிட் பண்ணிடும். புரியுதுங்களா? சரி, இப்போ எனக்கு வந்து இது ஒமிட் பண்ணக்கூடாது. நான் கிளாஸில் செட் பண்ணிட்டேன்னா, நான் கிளாஸ்னு ஒன்று செட் பண்ணிட்டேன்னா கிளாஸில் என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த கலர் தான் எனக்கு வரணும் அப்படின்னு நான் செட் பண்ணேன் அப்படின்னா, அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஆம்பர்சண்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் எப்போயெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கீவேர்டு இருக்கக்கூடியது மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம். அந்த கீவேர்டில் எது இருக்கோ அதான் எடுத்துக்கிறோம். இப்போ நான் 2க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும், திருப்பி பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்றுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் எது கொடுத்தோன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால அது காட்டுது. இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னா நார்மலாக ஐடியில் என்ன கலர் இருக்கோ அது வருது. அப்போது இதுலேயே ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா என்ன ப்ரியாரிட்டி வருது? டேக் மூலமாக நம்ம கொடுத்துறது ரெஃபரன்ஸ் ஜென்ரலாக ஒர்க் ஆகும். அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் வச்சு எழுதலாம், ஓவர் ரைட் பண்ணி எழுதலாம். ஓகே, கிளாஸில் இருக்கக்கூடியதையும் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஐடியில் வச்சு எழுதணும். ஓகேங்களா? அப்போது இது இந்த இடத்துக்கு நம்ம ப்ரியாரிட்டி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஐடிக்கு கொடுக்கும், செகண்ட் ப்ரியாரிட்டி கிளாஸுக்கு இருக்கும், தேர்ட் ப்ரியாரிட்டி டேக் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரியாரிட்டியில் இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணக்கூடியது. நீங்கள் எப்போயெல்லாம் எதாக இருந்தாலும் சரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்போம். சரிங்களா? ஓகே, இப்போது நான் ஐடியும் செட் பண்ணியிருக்கேன், ஐடியும் செட் பண்ணிட்டேன், கிளாஸும் செட் பண்ணிட்டேன். ஓகே, நார்மல் டிவிஷனும் செட் பண்ணிட்டேன். கூடவே என்ன செய்கிறேன்னா ஸ்டைலையும் சேர்த்து எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ ஸ்டைலில் வந்து என்ன செய்கிறேன்னா ஒரு கலர் கொடுக்குறேன். கலர் எல்லோ நான் ஏதோ டார்க் வயலட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்ததுனால இதுக்கு தான் வரும். சரிங்களா? பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இம்பார்ட்டன்ட்ங்கிற கீவேர்டு நான் கொடுக்கல அப்படின்னா இன்லைன் ஸ்டைலில் என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் எனக்கு வரும்.
புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த செலக்டரில் நம்ம கோடிங் எழுதக்கூடியதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. அந்த ப்ரியாரிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கோடிங் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன். ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. ஒன்றுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் திருப்பி வேணால் சொல்கிறேன். ஓகே, ப்ரியாரிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எல்லாத்துக்கும் நீங்கள் எலிமெண்ட்டுக்கு எழுதியிருக்கீங்க, கிளாஸுக்கு எழுதியிருக்கீங்க, கிளாஸ் எழுதியிருக்கீங்க, ஐடி எழுதியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஐடிக்கு தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தான் கிளாஸுக்கு கொடுக்கும். அதுக்கு பிறகு தான் டேக்கில் இருக்கக்கூடிய இதை பார்க்கும். இப்போ இந்த 3 இதில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கிட்ட இம்பார்ட்டன்ட்னு பார்த்துருச்சுன்னா அந்த இம்பார்ட்டன்ட் எதில் எழுதியிருக்கீங்களோ அதை தான் அதை எடுத்துக்கிறோம். ஓகே, சரி. ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம் இன்டர்னல் எக்ஸ்டர்னலில் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்லைனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ப்ரியாரிட்டி இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இது 3த்துக்கும் நான் டெமோ காட்டிட்டேன் உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே, சரி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.